ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? வழக்கம் போல் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா, எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். என்ன ரீசன்னா, என் தங்கச்சிக்கு 10 டேஸ் டியூஷன் அக்காவாக இருக்க போகிறேன். அதுக்குன்னு நான் ரொம்ப படிப்பாளின்னு நினச்சிட்டு போகிறீங்க. படிப்பேன் ஓரளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவு கூட என் தங்கச்சிக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் குவாலிஃபைடு டியூஷன் அக்காவாக செலக்ட் ஆகிட்டேன். அப்படியே என் வாழ்க்கையில் வந்த ஒரு பர்சனை பற்றி சொல்லவா? அந்த பர்சன் எனக்கு எப்படின்னா, சோல் பெஸ்டி, மோட்டிவேட்டர், பெஸ்ட் பார்ட்னர். நான் எப்போல்லாம் டவுன் ஆகிறனோ, தனியாக ஃபீல் பண்ணுறனோ, அப்போல்லாம் அவள் என் கூட இருந்திருக்கா. நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, பட் எல்லா விஷயத்தையும் ஒருத்தவங்கிட்ட சொல்லலாம். அந்த பர்சன் தான் எனக்கு இவ. ஏன் நான் இவளை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, இவள் 7th தான் வந்து எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணா. அதுக்கப்புறம் 9th தான் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆனோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்போ என் கூட க்ளோஸ் ஆனாலோ அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என் கூட படித்தவங்களாம் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவ்வளோலாம் யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்ததில்லை. இவ்வளோ நேரம் ஒருத்தி பற்றி பேசிட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த விலாகை ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சிக்க விரும்பலை, கம்மா போட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எனக்கும் கன்சிஸ்டன்சிக்கும் ரொம்ப தூரம். ஸோ இன்னிலேருந்து அட்லீஸ்ட் 10 டேஸ்க்கு சுகர் கட் டயட் அண்டு 5K ஹேர் கேர் குடிக்க போகிறேன். ஸோ Day 1 ஆஃப் 5K ஹேர் கேர் சேலஞ்ச் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.